பக்தி தொண்டில் வந்து கர்மயோகம், சரி பகவத்கீதையில் வந்து கர்மயோகம், ஞான யோகம் இதை பற்றி கிருஷ்ணர் பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு ஒரு பொருளுரையிலும் கிருஷ்ணர் வந்து சொல்றது கர்மயோகத்தை பற்றி தான் சொல்றார். கர்மன் ஏவாதிகாரஸ்தே, செயல் வந்து செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் பிரபுபாதர் தன்னோட பொருளுரையில் வந்து ஒரு ஒரு இதுலையும் வந்து பக்தி தான் கனெக்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஞான யோகத்தை பற்றி பகுனாம் ஜன்மனாம் வந்தே, ஒருத்தர் வந்து பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொல்றதுலையுமே பிரபுபாதர் ஒரு ஒரு பொருளுரையில் வந்து நேரடியாக சொல்றது கிருஷ்ணர் வந்து அந்தந்த குறிப்பிட்ட யோகம் அஷ்டாங்க யோகத்தை பற்றி 6வது அத்தியாயத்தில் வந்து அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஒருத்தர் வந்து தனிமையான இடத்துல உட்கார்ந்து தர்பை புல் பரப்பி அது மேலே வந்து மான் தோல் வச்சு புலன்கள்லாம் கட்டுப்படுத்தி இருக்கணும்னு சொன்னால் பிரபுபாதர் வந்து அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து எந்த ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் பக்தி யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா ஜீவாத்மாக்களுக்கு வந்து அதுவும் கலியுகத்தில் கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் ஒருத்தர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கன்க்ளூஷன் வர்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ கபிலதேவர் வந்து அவர் வந்து சாங்கிய யோகத்தை தான் போதிச்சார். கபிலதேவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மொத்தம் 24 மூலப்பொருட்கள் வந்து அதோட உண்மையான நிலை அதை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஆத்மா இருக்கு, இந்த ஜட பொருட்களுக்கு பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி மொத்தம் 24 மூலப்பொருட்கள் அதை சொல்லி அதுலேருந்து பிரிச்சறியறது எப்படிங்கிறத அவர் சொன்னார். ஆனாலும் வந்து தேவபூதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது புரிஞ்சுக்கிறது, நான் வந்து எப்படி பக்குவம் அடைகிறதுன்னு கேட்குறப்போ அவர் வந்து சுற்றி வரக்கூடிய ரொம்ப கடினமான முறையை வந்து அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப எளிமையானது பக்தி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது, இம்மிடியேட்டாக வந்து பலன் கிடைக்கக்கூடியது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த வகையில் பிரபுபாதர் இந்த பொருளுரையில் வந்து முழுக்க முழுக்க ஒரு பக்தர் வந்து எப்படி இருப்பார் அதில் மொழிபெயர்ப்பு அதுதான். அதாவது வந்து श्री जगन्नाथ बलवेश्वर महाराज की, श्री दायिका सुंदर की, ஒரு பக்தர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறப்ப அவர் இந்த உலக பொருட்கள் மேல, இந்த உலக பொருட்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து முக்கியமா இருக்கக்கூடியது வந்து இந்த உலகில் செல்வம், குழந்தைகள், கால்நடைகள், வீடு அல்லது உடலுடன் தொடர்புடைய என்னென்ன பொருட்கள் இருக்கோ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொருட்கள் மேலே வந்து அட்டாச்மெண்ட் வைக்கிறோம். அப்போ அந்த அட்டாச்மெண்ட் வைக்கிறப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்குது. ஆனால் பக்தர் இந்த உலக பொருட்களாக இருந்தாலும் சரி, அடுத்த வாழ்வுக்கு தேவையான அந்த மாதிரியான விஷயத்திலையும் வந்து ஒரு பக்தர் வந்து பாதிக்கப்பட மாட்டார். இது வந்து பக்தரோட தெய்வீக குணம். ஏன்னா அதில் பக்தர்களோட லைஃப்பை வந்து பகவானை வந்து பொறுப்பெடுத்துக்கிறார். ஜீவாத்மாக்களை பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த கடல் வந்து விடுவிக்கக்கூடியவனா பகவத்கீதையில் வந்து 12வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் அது வந்து கிருஷ்ணர் சொல்றார், மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த ஸ்லோகம் பண்ணியாங்கல்ல. பட் அந்த ஸ்லோகத்தில் வந்து அதாவது வந்து பிறப்பு இறப்பு இவற்றிலிருந்து விடுவிக்கிறேன் நான், வந்து பக்தர்களை நான் விடுவிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. யாரை விடுவிக்கிறார் அப்படின்னா எனக்கு முற்றிலும் சரணடைந்தவங்களை, எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா விடுவிக்கிறது இல்லை. அதாவது பிரபுவர் வந்து இன்னைக்கு பொருளுரையிலும் வந்து பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க, சர்வதர்மான் பரித்யஜ. அந்த ஸ்லோகத்திலையும் வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணன் அதான் சொல்றாரு, எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக.
உன்னை எல்லா பாவ விலைகளிலிருந்து விடுவிக்கின்றேன், பயப்படாது அப்படின்னு சொல்லி அஸ்யூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே தான் வந்து 12வது அத்தியாயத்திலையுமே ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ணர் சொல்றார், பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிக்கின்றேன். அதோட பொருளுரையில் வந்து பிரபுபார் சொல்லுவார், பக்தர்களுக்கு வந்து பக்தர் வந்து தன்னை பிறப்பு இறப்புலேருந்து காப்பாற்றிக்கிறது வந்து முயற்சி ஒன்று தேவையில்லை. ஏன்னா அது வந்து பக்தர் வந்து எதை பற்றி கவலைப்படுவார்னா பகவானை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதை பற்றி கவலைப்படுவார். எப்படி பகவானோட புகழ் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரீச் பண்ணுறது. பக்தர் அதை பற்றி பகவானோட செய்தி சொல்கிறதுக்கும் பகவானோட நாமத்தோட மகிமையை சொல்கிறதுக்கும் அதில் பக்தர் வந்து தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பக்தரோட விடுதலை பற்றி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுறாரு. நார்மலாக பகவத்கீதையில் வந்து 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார், அது வந்து உடலை விடுறப்போ எம் பாவி ஸ்மரன் பாவம், உடலை விடுறப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த நிலையை அடையிறாங்க. அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்தா கலைவரம். அப்போ யார் ஒருத்தர் வந்து என்னை மட்டுமே நினைச்சிட்டு உடலை விடுறாங்களோ அவங்க எங்கிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்லோகங்கள் சொல்லியிருப்பாரு. ஒன்று வந்து எதையும் நினைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடலை விடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடல் கிடைக்குது. அதுக்கடுத்த ஸ்லோகத்தில் இம்மிடியேட்டாக கிருஷ்ணன் சொல்றாங்க, என்னை மட்டுமே நினைச்சிட்டு உடலை விட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னோட இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ இந்த சாய்ஸ் வந்து பக்தர் வந்து இது ரொம்ப வந்து பிரயத்தனப்பட மாட்டார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பற்றி கடைசியில் நினைக்குமா சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க தேவையில்லை. பக்தர்களுக்கு வந்து பக்தர் வந்து எப்பவுமே பகவானோட சேவையில் அவர் வந்து ரொம்ப மூழ்கி இருக்கிறப்போ தன்னோட நலனை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அப்போ இதில் 3 வகை குணங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து எந்தெந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம கிருஷ்ணனோர்வு எடுத்துக்கிறது வந்து ஒரு சாய்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக லைஃப்பில் வேற வாழ்றதுக்கு வந்து பௌதிக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலை, அதனால வந்து பக்தியை எடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு எமோஷனலாக இந்த ஹரேகிருஷ்ண மந்திரத்தை பாடிட்டு இருக்கிறாங்க, இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நார்மலாக இதை பற்றி தெரியாதவங்க வந்து நினைக்கலாம். ஆனால் பாகவதத்தில் வந்து 5000 வருஷம் முன்னாடியே யார் வந்து பக்தர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கரபாஜன் முனிவர் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காசா பாஸ்வரம். அதாவது கலியுகத்தில் புத்திசாலிகள் மட்டுமே சங்கீர்த்தன இயக்கத்தில் கவரப்படுவார்கள். பகவானோட ஹரிநாமத்தை பாடக்கூடிய அதில் வந்து புத்திசாலிகள் மட்டும்தான் கவரப்படுவாங்க. எப்படி வந்து புத்திசாலிகள் பக்தர்கள் வந்து புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னா, உண்மையிலேயே ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்றாருன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் வந்து இன்னைக்கு வந்து பொருளை வாங்கி இன்னைக்கு சேல்ஸ் பண்ணி லாபத்தை இன்னைக்கே செலவு பண்ணிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லாமல் இருக்கிறது வந்து அவங்களோட நோக்கமா இருக்காது. அவங்க வந்து அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸானு கேட்டால் அது கிடையாது. அவங்க வந்து காலத்துக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும், வருங்கால சந்ததியும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி வந்து அதிகமான ப்ராஃபிட் ஈட்டுறதுக்கோசரம் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா அது வந்து நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறப்ப அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதான் வந்து வியாபாரத்தோட முக்கிய நோக்கம், லாபம். அப்போ கொஞ்ச நாள் நடக்கக்கூடிய இந்த வியாபாரத்திலே லாபத்தை நோக்கி எதிர்பார்க்கிறப்போ இந்த மனித பிறவி வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிரகலாத் மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்றாரு. ஔவையார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க. ஔவையார் வந்து சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு பிணி நீங்கி பிறத்தல் அரிது. அப்போ இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டமான பிறவிகளை கடந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரங்கள் பாகவதம் சொல்லியிருக்கு 84 லட்சம் வகையான உடல்கள் வந்து
கடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஜீவாத்மாவுக்கு வந்து மனித பிறவி கிடைக்குது. அந்த மனித பிறவியில் வந்து நம்ம அதை வச்சு என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம், அது வந்து முடிவு வந்து எப்படி இருக்கும். அப்போ இதில் வந்து பிரபுவார் தன்னோட பொருள் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து தமோ குணத்தில் தன்னோட லைஃப் வந்து பார்த்தோன்னா மனித பிறவி கிடைச்ச மனித பிறவியை தமோ குணத்திலேயே அவர் செயல்கள் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து 2 விதமான செயல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னா, ஒருத்தர் வந்து இந்த லைஃப்பில் இந்த வாழ்க்கைக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கிறது வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு வந்து ஒன்று செய்கிறார். இன்னொரு செயல் என்னன்னா அடுத்த பிறவிக்கு தேவையானது. அப்போ நம்மளோட அடுத்த பிறவி அப்படிங்கிறது வந்து எப்பயோ ஒரு நாள் நடக்கிறது, யாரோ முடிவு பண்ணுறாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய லைஃப் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது அப்படின்னு சொன்னோம்னா சாஸ்திர பிரகாரம் வந்து நம்ம தான் முடிவு பண்ணுறோம். சாஸ்திரங்கள் சொல்லுது இன்னைக்கு நம்மளோட செயல்கள் வந்து நாளையோட பிறவிகள் வந்து தீர்மானிக்குது. நம்ம இன்னைக்கு என்ன விதமான செயல்கள் செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த சரீரம் வந்து தயாராகிட்டு இருக்கு. அப்போ அதில் பிரபுபாதர் சொல்றாங்க, இந்த மாதிரி 3 விதமான குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணத்துல நம்ம நார்மலாக வந்து ஆன்மீகத்தில் அவ்வளோ ஆர்வம் இல்லாதவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, பக்தர்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பாவ வாழ்க்கையில் வந்து மூழ்கி இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. நிறைய கோயிலுக்கு வர்றவங்களே கேட்பாங்க, நான் எப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட ஆரம்பிச்சுன்னா எனக்கு வந்து எக்கச்சக்கமான கஷ்டம் வருதுங்க. அதே மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிடாமங்கிறாங்க, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஆனால் லாங் ரன்னில் பார்க்குறப்போ, லாங் ரன்னில் ஒருத்தர் வந்து தமோ குணத்தோட இதில் அவரோட செயல்கள் இருந்துச்சு அப்படின்னா அவர் இந்த உடலை விட்டதுக்கப்புறம், ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையில் வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, பௌதிக வாழ்க்கை, பௌதிக விஷயங்கள், செய்தித்தாள்கள் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக வந்து சொத்தை எடுத்து படிக்கிறப்போ அது நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியது எதை சொல்லிக் கொடுக்குன்னா இறந்து போன செய்திகள். இறந்து போனதுமே ஆல்ரெடி அந்த செய்திகள் நடந்து முடிஞ்சாச்சு. நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு என்ன நடந்துச்சு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போன செய்திகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் கொடுக்குது. அரசியல் ஆகட்டும், பொழுதுபோக்காகட்டும், விளையாட்டாகட்டும், இந்த மாதிரி எதை எடுத்தாலும் அது எல்லாமே முடிஞ்சு போன செய்திகள் தான் சொல்லிக் கொடுக்கும். அப்போ அந்த முடிஞ்சு போன செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அது வந்து பாகவதம் சொல்லப்பட்டிருக்கும். அது வந்து இந்த குப்பை கூலத்தில் காகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பழைய குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதைய தேடிட்டு இருக்கும், அந்த குப்பையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தேடிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்தித்தாள்கள் இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஜீவாத்மான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அது ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுக்கும்னா, கடந்த பிறவி நம்ம போன பிறவியில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அதை பற்றியும் சொல்லி கொடுக்கும். இந்த பிறவியில் நான் ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன், என்னுடைய இப்போ இன்பமான துன்பமான 2 விதமான சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம், அதை மட்டும் சொல்லாம அடுத்த பிறவி பற்றியும் சொல்லி கொடுக்கும். இப்போ பிரபுபாதர் வந்து சொல்றாங்க, புத்திசாலியான பக்தர் வந்து அடுத்த பிறவிக்கு தேவையான உடலையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்றாரு. மீன் அவரோட செயல்கள் மூலியமா நம்ம என்ன விதமான செயல்கள் இந்த பிறவியில் செய்யறோமோ அது வந்து அடுத்த நம்மளோட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையா இருக்கு. அப்போ தமோ குணத்துல வந்து நம்மளோட செயல்கள் இந்த லைஃப்ல வந்து தமோ குணத்தோட செயல்கள் சொல்லி சொல்றப்போ மாமிசம் எடுக்கிறது, போதைப் பொருள், இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒருத்தர் வந்து லைஃப் ஃபுல்லா அதில் நிறைய பார்ப்போம். ஒரு சிலர் வந்து செல்வந்த ஃபேமிலியில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒர்க்குக்கு போய் 30 நாள்
வேலைக்கு போய் 31 சேலரி அடிக்கிற அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது. அப்போ அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் போதை மயக்கத்திலே இருப்பாங்க. அப்போ அந்த தமோ குணத்தில் தங்களோட செயல்கள் வந்து தமோ குண செயல்களாக வச்சிருக்கிறப்போ அது வந்து இந்த உடலை விட்டதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய இலக்கு பற்றி 3 விதமான இடங்களுக்கு வந்து போகலாம். ஒன்று வந்து உயர்ந்த உலகங்கள். உயர்ந்த உலகங்கள் அப்படின்னா சொர்க்கலோகத்திலிருந்து ஆரம்பித்து சத்தியலோகம் பிரம்மலோகத்து வரைக்கும் நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம புண்ணிய செயல்கள் சத்துவ குணத்தில் நம்மளை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா சொர்க்கலோகம், அதுலேருந்து சத்தியலோகம் வரைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை வந்து அனுபவிக்க முடியும். இல்லை நம்ம வந்து சத்துவகுணத்தில் இல்லாமல் ரஜோகுணம் வந்து செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர குணம்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தீவிர குணத்தில் வந்து அவங்க வந்து செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் திரும்பி இந்த பூமிக்கே வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மறுபடியும் திரும்ப இந்த பூமியில் வந்து ஏதாவது ஒரு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, மனித உடலாக கூட இருக்கலாம். இப்போ ரஜோகுணத்தில் நம்மளோட செயல்கள் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பூமிக்கே வந்து பிறவி எடுக்கிறோம். அப்போ தமோ குணத்தில் செயல்கள் செய்கிறவங்களுக்கு வந்து கீழ் உலகங்கள் வந்து நம்ம நரகலோகம் வரைக்கும் நம்ம தமோ குணத்தில் வந்து இந்த மாதிரி மாமிசம் போதை இந்த மாதிரி அவங்க செயல்கள் ஈடுபடுறவங்களுக்கு வந்து கீழ் உலகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைகள் கூட கலந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குது. அப்போது சத்வா ரஜ தமோ இந்த 3 இதுலேயும் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 விதமான இலக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பக்தர்களுக்கு வந்து இந்த 3க்கும் அப்பாற்பட்டு இந்த 3 இலக்குமே இல்லாமல் அப்பாற்பட்ட இடம் வைகுண்ட உலகம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தர் முயற்சி ஒன்று தேவையில்லை. பகவான் அதை வந்து கபிலதேவர் வந்து இதில் சொல்கிறாரு. இவ்வாறு அண்டத்தின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ள பகவான் ஆகிய என்னை தயக்கமின்றி பக்தி தொண்டில் வழிபடும் பக்தர்கள் மேலுலக கோள்களுக்கு உயர்த்தப்பட அல்லது இந்த உலகில் செல்வம், குழந்தைகள், கால்நடைகள், வீடு ஆகிய உடலுடன் தொடர்புடைய எதனிடம் மகிழ்ச்சி அடைதல் ஆகிய எல்லா ஆசைகளையும் விட்டு விடுகிறார்கள். நான் அவரை பிறப்பு இறப்புகளின் மறுபக்கத்திற்கு அழைத்து செல்கின்றேன். அப்போ வந்து பக்தர் வந்து தன்னை வந்து ஆன்மீக உலகங்களுக்கு உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றதில்லை. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போறேன். இதுதான் வந்து பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். பக்தர் அல்லாதவங்க வந்து பக்தி தொண்டை தவிர மற்ற முறைகளில் கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், ஸ்பெசிஃபிக் ஞான யோகத்திலையும் அஷ்டாங்க யோகம் ரெண்டுலேயும் வந்து அந்த பயிற்சி செய்யக்கூடிய சாதகனோட முயற்சி, சாதகன் வந்து அடுத்த உடலுக்கு போறதுங்கிறது வந்து அவரோட முயற்சியில் தான் நடக்கும். ஆனால் பக்தி யோகத்தில் மட்டும்தான் என்னன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றாரு. தன்னோட முயற்சி தான் வந்து முயற்சி பண்ணுங்கிறதுல பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கோசரம் முயற்சி பண்றாரு. அதுக்கு வந்து சாஸ்திரங்கள் வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு. பக்தர் வந்து இந்த பௌதீக வாழ்க்கையில வந்து ஈடுபாடு கொள்றதில்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம் வந்து நிறைய உதாரணங்கள் பார்ப்போம். இதுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் யாருக்கு போதிக்கப்பட்டதோ, சில சுகதேவ கோஸ்வாமி வந்து யாருக்கு சொன்னாரோ அவரே வந்து பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜாவே ராஜாவாக இருக்கிறார். அவர் வந்து இந்த உலகத்தோட சக்கரவர்த்தியா இருக்கார். அவர் திடீர்னு சாபம் வந்த உடனே அவர் வந்து தன்னோட மரணத்துக்கோசரம் பயப்படலை. அந்த மரணத்திலேருந்து எப்படி ஜெயிக்கிறது, மரணம் இல்லாத வாழ்வு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து பரீட்சித் மகாராஜா முயற்சி பண்ணல. பரீட்சித் மகாராஜா வந்து லைஃப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் அவரோட கேள்வியாக இருந்துச்சு. அவர் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்டது வந்து எனக்கு இன்னும் 7 நாள்ல மரணம் சம்பவிக்க இருக்கு. அப்போ இந்த 7 நாளுக்குள்ள வந்து நான் என்ன நினைக்கணும், என்ன கேட்கணும், என்ன மாதிரி என்னோட செயல்கள் இருக்கணும், அதைத்தான் வந்து பரீட்சித் மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமி கேட்டார். அப்போ சுகதேவ கோஸ்வாமி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஒரு ராஜா ரொம்ப
நல்ல நல்ல கொடைவள்ளலாக இருந்தீங்க, பெரிய பக்தர், உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி சமாதானப்படுத்தலை. சுகதேவ கோஸ்வாமி வந்து இந்த எமோஷனலான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அவரும் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாங்கிறனால அவர் வந்து பரீட்சித் மகாராஜா பார்த்து சொல்கிறாரு, அதாவது வந்து இந்த பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இந்த பயம் வந்து அதாவது வந்து இந்த உடலை விடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடலை இந்த ராஜ்யத்தில் விட்டுறது வந்து பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய உதாரணங்கள் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி சரித்திரங்கள் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கொசரம் கட்வாங்க மகாராஜா உதாரணம் சொல்கிறார். ஒரு நாளிகை டைம் தான் அவர் கிடைச்சிது. அவர் வந்து பகவான மேலே ஸ்மரணத்தில் ஈடுபட்டு லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக்கிட்டாரு. அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய இதில் நிறைய ராஜாக்கள் அது இந்த உலக வாழ்க்கையில் வந்து பற்றின்மை ஏற்படுத்தி, பற்றின்மை கட்டாயம் ஏற்படுத்தணும். ஏன்னா பிரபுபாதர் வந்து அவரோட கோட்டில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பற்று மாதிரி துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து பற்று வைக்கிற மாதிரி துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி பற்றின்மை மாதிரி இன்பம் கொடுக்கக்கூடியது ஒரு விஷயம் கிடையாது. அப்போ பற்றுதல் வைக்கிறதுங்கிறது அப்படின்னா நம்ம கிளீனாக தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து துன்பம் வந்து உறுதி. ஏன்னா இந்த உலகத்தில் எதனால பற்று வைக்கிறதுனால துன்பம் வருது அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவும் கிடையாது. நம்ம பற்று வைக்கிறது வந்து இந்த உலகத்தை சார்ந்த ஒரு பொருட்கள் மேலே பற்று வைக்கிறோம். அப்போ தெரிஞ்சே நம்ம வந்து அந்த தெரிஞ்சேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு அறியாமை காரணமாக ஆன்மீக விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அப்போ அது தெரியாத டைமில் நம்ம பொருட்கள் மேலேயோ நபர்கள் மேலேயோ பற்று வைக்கிறப்போ அது வந்து ஒன்று அவங்க நம்மளை விட்டு கிளம்புவாங்க, இல்லாட்டி நம்ம அவங்கள விட்டு கிளம்புவோம். அப்போ அந்த டைமில் ஜீவாத்மா இந்த ஆன்மீக விஷயத்தை பற்றி நாலேஜ் இல்லாத அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடியது என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து வர்ணாசிரமத்தை பின்பற்றினாலும் கூட, உதாரணத்துக்கு வந்து ரஸ்ராஜ் ப்ரோ வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அருமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது வந்து ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்கிறது வந்து 2 விஷயம். ஒன்று ஆத்திகம், இன்னொன்று நாத்திகம். அப்போ நார்மலாக ஆத்திகம் வந்து ஆன்மீகத்துக்கு எப்படி தடைன்னு கேட்டோம்னா, அது வந்து கிருஷ்ணனோடு வந்து பக்தர்கள்கிட்ட மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம ரிச்சுவலாக வந்து வர்ணாசிரமம் கூட கிருஷ்ணரும் அதை பகவத்கீதையில் சொல்கிறாங்க. அதாவது முக்குணங்களுக்கு நிஸ்திரை புண்ணியம் பவார்ஜுனா. அப்போ சாஸ்திரங்கள் வந்து வர்ணாசிரமத்தில் அந்த டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சுவலாக செஞ்சுட்டு இருக்கிறப்போ நம்ம செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கும் ஒரு சாமியை கும்பிடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. ரிலீஜியஸாக இருந்துட்டு லைஃபோட கோலை பற்றி சொல்லி கொடுக்காது. ரிலீஜியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரொம்ப ஒபீடியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் புலனின்பம் அனுபவிக்கிறது சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கோல் கிடையாது. நம்ம ஜீவாத்மா இந்த உலகத்தில் வந்து பகவானை மறந்ததுனால வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ணாசிரமத்தில் வந்து சொல்லப்படாது. வர்ணாசிரமம் வந்து இந்த உலக வசதிகள் வந்து எப்படி நம்ம வந்து சுகபோகமாக இருக்குது, தர்ம அர்த்த காம மோக்ஷா. அப்போ மோட்சத்தை பற்றி சொல்கிறப்போ அருமையான உதாரணம் வந்து பிரபு சொன்னாங்க. அதாவது ஒருத்தர் வந்து எப்படியாவது ஜெயிலிருந்து வெளியில் போனால் போதும் அப்படின்னு நினைப்பார். ஏன் ஜெயிலிருந்து வெளியில் போனால் போதும்னு நினைக்கிறாருன்னா, இங்கே வந்து அவருக்கு வந்து துன்பம் அதிகம், ஜெயிலிருந்து தண்டனை அட்டி, அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்து வெளியில் போனால் போதும்னு நினைப்பார். ஆனால் நிறைய பேர் ஜெயிலிருந்து வெளியில் போகவே நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஜட உலகத்தில் வந்து இந்த ஆன்மீக பயிற்சி இல்லாமல் இருக்கிறவங்களோட நிலை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரிலீஜியஸாகவே இருப்பாங்க. ரெகுலராக வந்து தேவர்கள் வழிபடுறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த உடல் ஒரு நாள் வந்து அதோட
இந்த உலகத்தோட இயற்கை காரணம் உடல் நலிவடையும். இப்போ நலிவடைகிறப்போ எல்லாருமே கூட இருப்பாங்க. அவங்க லைஃப்ல யாருக்காக வந்து செலவு பண்ணாங்களோ, அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கூட இருப்பாங்க, மகன் மகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட இருப்பாங்க, செல்வம் கூட இருக்கும். ஆனாலும் வந்து சம்பந்தப்பட்டவர் வந்து பயத்துல, கவலையில, துக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணீர் விட வேண்டியிருக்கும். அவர் வந்து எல்லாமே பக்கத்தில் இருக்கு. இந்த உலக கணக்கு பிரகாரம் எல்லாமே இருக்கு. இந்த உலகத்துல வந்து என்னென்ன சொல்லப்படுறதோ எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவருக்கு வந்து ஏன் கவலை வருது அப்படின்னா, இவங்களெல்லாம் விட்டு போறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலை. யார் மேல வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து யாருக்காச்சும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி யாருக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சாங்களோ அவங்கள விட்டு போறதை பற்று வச்சு, யார் மேல பற்று வச்சு அவங்களுக்கு பிரிகிறது வந்து ஒரு ஒரு வகையில துன்பம், வருத்தம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அடுத்தது எங்க போக போறோம், அதுதான் மிகப்பெரிய பயம். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு வந்து தெரியும் தனக்கு வந்து அழிவில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு விதத்துல தெரியும். இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மறுபடியும் வேற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கவலை வந்து அவங்களுக்கு வந்து எங்க போறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அப்ப அதை நினைச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலையில வந்து இருந்ததெல்லாம் இழக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த பயம் ஒரு பக்கம். அப்போ அந்த மாதிரியான சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பகவானை நினைக்கணும், பகவானை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து துளியும் ஆர்வம் ஏற்படாது. அப்போ நம்ம அதை பற்றி சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அதில் நாட்டம் கிடைக்காது. ஏன்னா இதில் தான் வந்து நம்ம தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐந்தில் விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்போ அந்த வகையில் நம்ம கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது சின்ன ஏஜ்லேருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. நம்ம வந்து நம்மளை சார்ந்தவங்களுக்கு வந்து அதை கொடுக்குறோம் அப்படின்னா ஆக்சுவலாக மிகப்பெரிய நன்மை அதுதான். ஏன்னா இதில் பக்தர் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து தன்னோட அடுத்த பிறவியை பற்றி கவலைப்படுறது இல்லை. பக்தர் வந்து தன்னை வந்து வைகுண்ட உலகத்துக்கு வந்து உங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பக்தர் பிரார்த்திக்கிறது இல்லை. பக்தர் வந்து என்ன கேட்டுக்கிறாருன்னா, நான் இந்த உலகத்திலேயே பிறந்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு பக்தரோட வீட்டில் பிறந்தா போதும், ஒரு பக்தரோட வீட்டில் ஒரு எறும்பா இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர் பிரார்த்திக்கிறார். பக்தர் இந்த உலகத்திலிருந்து துன்பமயமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை கேட்கறது இல்லை. அப்போ பக்தி துண்டு எடுத்துக்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து ரிலாக்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கவலை போயிருது, அந்த வந்து அடுத்த பிறவி பற்றின பயம் போயிருது. அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே உதாரணம் தான். ஒரு சிங்கத்தோட வாயில இந்த பூனையின் உதாரணம் சொல்லுவாங்க, சிங்கம் உதாரணம் சொல்லுவாங்க. அது சிங்கத்தோட வாயில வந்து சிங்கம் தன்னோட குட்டியை தூக்கிட்டு போறதுக்கும், அதே சிங்கம் வந்து ஒரு மானை தூக்கிட்டு போறதுக்கும், மான் வந்து சிங்கத்தோட வாயில மாட்டி இருக்கிறப்போ அதோட நிலை வந்து அதுக்கு வந்து மரண பயத்தில் இருக்கும். அதே வந்து சிங்கக்குட்டி வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கும். ஏன்னா தன்னோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். அதாவது வந்து வாழறப்போ ஒருத்தர் வந்து என்னை எடுத்துக்கல, பக்தி பயிற்சி பண்ணல அப்படின்னா அவங்களை வந்து நான் மரணமா சந்திக்கிறேன், மரணத்தோட ரூபத்தில் வந்து என்னை அவங்க வந்து தரிசிக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல கடவுள் கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் வந்து அப்படியெல்லாம் கிடையாது, ஆன்மீக உலகம்னால கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கலாம். நம்ம டைலாக் கோசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீண் ஜம்பத்துக்காக பேசிட்டு இருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் தி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் போடுறாங்க அப்படின்னா செட்டப் பண்ணி மறுபடியும் வைண்டப் பண்ணுவாங்க. வைண்டப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட நிதர்சனமான லைஃப்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராமா மாதிரி ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராகவோ ஒரு பொதுமக்களோட இதில்
பிரபலமானவராக இருக்கிறப்போ நம்ம அந்த ஒரு பேருக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டயலாக்லாம் பேசுவாங்க, வீரவசனம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து நம்மளோட வாழ்க்கையோட முடிவில் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. வாழ்க்கையோட முடிவில் நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட லைஃபுக்கு வந்து அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த உலகத்தில் வந்து கடவுள் கிடையாது, கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து நேர வரையும் இப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு நம்மளோட லைஃப் முடிவில், வாழ்க்கையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பயம் இல்லாமல் அந்த மரணத்தை எதிர்கொள்றதுக்கு நம்ம வந்து சக்தி இருக்கா? அது வந்து பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா லைஃபோட கோல், வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு சொல்லி எளிமையாக வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையை வந்து பிரபுவா சொல்லி கொடுக்குறப்போ ரொம்ப கஷ்டமெல்லாம் சொல்லி கொடுக்கல, ரொம்ப எளிமையாக என்ன சொல்லி கொடுக்குறேன்னா வாழ்க்கையோட நோக்கம் என்ன, அதை அடையிறது எப்படி, கடவுள்னா யாரு, அவருக்கு நம்மளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலாக நம்ம ஆன்மீக வாழ்க்கையை பற்றி ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப வந்து தலைப்போடு உடச்சிக்க தேவையில்லை. ஆன்மீக வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 4 கேள்வி நம்ம வந்து கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கும் ஆன்மீக வாழ்க்கை வந்து அவசியமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த 4 கேள்வி கேட்காம வாழ்க்கையை பூரா எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு, கோடிகள் சம்பாதிச்சாச்சு, நிறைய தன்னை பின்பற்றக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, புகழ் உலக புகழ் வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் இந்த 4 கேள்விக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த உடலை விட்டு கிளம்புறப்போ கவலை, வருத்தம், எக்கச்சக்கமான பயம், இது வந்து யாரும் தவிர்க்க முடியாது. இப்போ இந்த 4 கேள்விகள் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அதுக்கோசரம் வந்து நம்ம பக்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா எளிமையாக தெரிஞ்சிடும். இந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு இடத்த, ஆன்மீக உலகத்தை அடையிறதான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட நோக்கம். அதை அடையிறது எப்படின்னா எளிமையாக பக்தி யோகத்தில் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதை வந்து படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறத வந்து லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா வாழ்க்கையோட அதை அடையிறதுக்கு உண்டான வழி. கடவுள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய நாகரீக முன்னேற்றத்தில் வந்து கடவுள் அப்படிங்கிற சப்ஜெக்டே இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த கடவுள் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம இம்மீடியட்டாக இடையில வந்து கடந்த இந்த வாரத்தில் ஒரு டிவோட்டி வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கடவுள் மறுபிறவி அப்படிங்கிறது வந்து எப்பயோ ஒரு 50 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடியது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப யங் ஏஜ் ஒரு ஐடி கம்பெனியில் 1 lakh 2 lakh சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி இப்போ வந்துட்டு பகவத்கீதை படிக்கிறது, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை. மேபி தேவை இருந்தால் வயசான கட்டத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதில்ல. இப்போ அந்த வீடியோவில் வந்து ரொம்ப அருமையாக என்னென்னா மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு யூத்து தன்னோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கார். நார்மலாக நடக்கணும். ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கும். அந்த திடீர்னு நடக்கிறப்ப தான் வந்து அது வரலாறு ஆயிடும். அப்போ அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தோன்னா பைக் போயிட்டுருக்காரு, லாரி போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங் திரும்புகிறப்போ மலை இடத்துல வந்து பைக் அப்படியே வலிக்கி பைக் வெளியே வந்துச்சு. இவர் வந்து அந்த அந்த கண்டெய்னர் டேங்கர் லாரி கடியில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. நார்மலாக வந்து அப்படியே அந்த வீல் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் வந்து கசங்கி இருக்கணும், இதுதான் அது நடந்திருக்க வேண்டியது. ஆனால் வந்து அதிசயத்தக்க வகையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் உருண்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போது இதை வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் இருக்கும், பா தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக எதிர்பார்க்குறது என்னென்னா இறக்க வேண்டியது, தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயத்தக்க விஷயம். ஆனால் சாஸ்திரங்களோட பிரகாரம் பார்க்குறப்போ இந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரிவை நம்ம வந்து தப்பிச்சு வந்துட்டுருக்குறோம். ஒரு பிரிவிலையும் வந்து பார்த்தோம்னா மேபி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாலும் பட் மரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சந்திக்காமல் இருக்க போகிறதே இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் வந்து சந்திக்க போகிறோம். அப்போ அதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மறுபடியும் ஒரு மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மிக உயர்ந்த விஷயமான
கிருஷ்ண பக்தி அடையிறதுக்கு வந்து ஒருத்தர் முயற்சி பண்ணணும். அப்போ இந்த கிருஷ்ண பக்தி அடையிறப்போ அவரோட அடுத்த பிறவி பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுறாங்க. இதில் பிரபுவார் வந்து நிறைய இடத்துல அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொன்முறையில் வந்து பக்தரோட அடுத்த பிறவி பற்றி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறார். பிரபுவார் மட்டும் சொல்றதில்ல, கபிலதேவரே சொல்றார், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டு போறேன். இதுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுக்கு வந்து கடைசி ஒரே ஒரு இதில் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக பக்திச்சாரு மகாராஜ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்த அந்த லெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்போ ஒரு நல்ல ஒரு இது என்னன்னா, மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்புறப்போ, இந்தியாவிலேருந்து அமெரிக்கா கிளம்புறப்போ, இது வந்து பக்தர்கள் அவங்களோட லீலைகள், அவங்க வந்து பகவானை நம்பி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ளோரியஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பாகவதத்தில் மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்லையும் நடக்கிறதுக்கோசரம் இந்த சம்பவத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ பக்திச்சாரு சுவாமி மகாராஜ் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா கிளம்புறாரு இந்த கோவிட் டைமில். அப்போ அவர் கிளம்புறப்போ அவர் வந்து எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் இந்த மகாராஜ் வந்து அதை லெக்சர்லேயே சொல்கிறாரு, எல்லாருமே வந்து நார்மலாக நீங்கள் கேட்குறீங்க எதனால வந்து இந்த மாதிரி அமெரிக்காவில் கோவிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறீங்க அப்படின்ட்டு. பட் நான் வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்து வரல, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசரம் இந்த உலகத்துக்கு வரல. என்னோட சீடர்கள்லாம் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் சுச்சுவேஷன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரகனுக்கு வந்து எங்கே மரணம் அடையுது, அது வந்து மரணத்தை பற்றி ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து கிளம்புறாரு. அதே மாதிரி அவர் கிளம்பி போயிட்டு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஃபஸ்ட்டு லெக்சர் அதே தான் மகாராஜோட லாஸ்ட் லெக்சரும் கூட. இப்போ அந்த லெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜ் வந்து அந்த டாப்பிக்கே என்னன்னா, ஹவு டு கான்கர் டெத். மகாராஜோட லாஸ்ட் லெக்சர் அதான், அதாவது மரணத்தை எதிர்கொள்வது எப்படி. அந்த லெக்சரில் வந்து மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து முழுக்க சில பிரபுபாதர் வந்து எப்படி வந்து மரணத்தை எதிர்கொண்டார். அப்போ ஆன்மீகத்தை தவிர மற்றவங்கெல்லாம் வந்து மரணம் அப்படின்னா அபசகனமாக பார்ப்பாங்க. எதுக்கு இப்படி அபசகனமாக பேசுகிறீங்க, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா போனோடனே தன்னோட சீடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்த ஃபர்ஸ்ட் லெக்சர் அதே தான். அதில் வந்து முழுக்க சொல்கிறாரு பிரபுபாதர் வந்து எப்படி வந்து மரணத்தை வந்து ஃபேஸ் பண்ணார். ஏன்னா இது வந்து மகாராஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான லெசன். ஏன்னா பிரபுபாதர் வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரணத்தை பற்றியில் எழுதிட்டு தனக்கு மரணமும் வர்றப்போ எந்த விதமான செயற்கை முறையை வந்து பார்த்தீங்கன்னா நம்பலை. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பிரபுபாதர் வந்து அவரோட லாஸ்ட் டேல கடைசி நாட்களில் வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு வந்து யூரின் போகிறதில்லை அப்படிங்கிறனால உடம்புல வந்து இந்த கத்தீட்ரல் போட்டு யூரின் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும், இல்லைன்னா வந்து உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரபுபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட உடம்புல வந்து எந்த விதமான ஒரு காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடாது, ஒரு ஊசி கூட போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு டிசேபிள்ஸ் வந்து பிரபுபாதர் சொன்னதுக்கோசரம் வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறாங்க, இது வந்து மகாராஜ் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து மகாராஜ் வந்து அந்த டைமில் கூட இருந்திருக்காரு, பிரபுபாதரோட க்ளோஸ் சர்வீஸில் இருந்திருக்கிறப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாங்கள் வந்து அந்த டைமில் அந்த டிசிஷன் எடுத்தோம் பிரபுபாதர் சொன்னதுனால. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 14 ஹவர்ஸில் வந்து பிரபுபாதர் வந்து இந்த உடலை விட்டு கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அதே மாதிரி தான் பக்திச்சாரு சுவாமி மகாராஜும் உடம்புக்கு முடியாமல் இந்த லெக்சர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் உடம்புக்கு முடியாமல் போனப்போ அவரோட உடம்புலையும் இதே மாதிரி கத்தீட்ரல் போடுறதுக்கு வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டாயம் இது போட்டு தாங்கன்னு சொல்கிறப்போ மகாராஜ் வந்து தன்னோட காட் பிரதர்ஸ் ஜிபிசி காட் பிரதர்ஸோட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாய்ஸ்க்கு விட்டுட்டார். நீங்கள் வந்து எனக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போட வேண்டாம் அப்படிங்கிறது, பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டேன் அப்படின்னா போடுங்கன்னு சொல்லி அதை எடுத்துட்டார். அப்போ பக்தர் வந்து எந்த ஒரு கட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறதில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜ் மென்ஷன் பண்ணக்கூடியது வந்து பிரபுபாதர் வந்து கொஞ்சம் உடம்புல சக்தி வந்த உடனே
அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கோசரம் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து தன்னோட கடைசி பீரியடில் கூட போனார். அப்போ அப்படிப்பட்ட பிரபுபாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீடராக இருக்கிறதுல நான் வந்து இந்த சின்ன ஒரு வைரஸ் இந்த மாதிரி தொந்தரவு வந்து ஒரே இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு கிடையாது. பிரபுபாதர் சொல்லியிருந்தாரு, ஒரு வீரனுக்கு வந்து அழகு வந்து போரில் மரணம் அடைகிறது. அதே மாதிரி ஒரு பிரச்சாரகருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறப்ப உடலை விடுறதுங்கிறது வந்து அதுதான் க்ளோரியஸான டெத் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செஞ்சு காமிச்சிருக்காங்க. நம்மளோட குரு மகாராஜ் வந்து பார்ப்போம், டாக்டர்ஸு எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து வெளியிலலாம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் அவங்க குரு மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு சுச்சுவேஷன் இதுலேயும் வந்து கடந்த 10-15 வருஷமாக 13 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட ட்ராவல் பிரச்சாரகர் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து கிருஷ்ண உணர்வு வந்து ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்குறதுக்கோசரம் போகிறாங்க. அவங்களோட லைஃப்பில் நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்கும், அடுத்த லைஃப்பில் என்ன ஆகும், அதை பற்றி கவலையில் அவங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து கிருஷ்ணன் பார்த்துக்கிறாரு. அதுக்கு வந்து நிறைய ப்ரூஃப் இருக்குது. குஜராத் பாவனைக்கு हरी पहुंच की